سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم سجد وجهي للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்றைக்குரிய தலைப்பு என்ன என்று சொன்னால், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய 10 கடமைகள். புரிஞ்சா? மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய 10 கடமைகள் அப்படிங்கிறது இன்றைய தலைப்பு. நம்ம ஏற்கனவே நேற்று இதுக்கு முந்தைய நாள் அதான் பார்த்துருக்குறோம். நம்ம 5 கடமைகள் இல்லையா, நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம். அந்த 5 உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டிடுறேன். ஒன்றாவது மனைவியை விட கணவன் தரஜாவில் ஒருபடி மேல் ஒரு செய்தி. ரெண்டாவது, கணவனுக்கு மனைவி என்ன செய்யணும்? கட்டுப்படணும். ரெண்டாவது. மூணாவது, இல்லறத்தில் தாம்பத்தியத்தில் முழு அளவுக்கு கணவனை திருப்திப்படுத்தணும். மூணாவது செய்தி. நாலாவது, கணவன் வெளியே செல்லும் போதும் வழி அனுப்புகிற போதும் கணவன் வருகிற போதும் என்ன செய்யணும்? நின்று வழி அனுப்பணும், வரவேற்கணும் அப்படிங்கிறது நாலாவது செய்தியாக பார்த்தோம். அஞ்சாவது கணவனுக்கு பணிவிடை செய்யணும். நேற்று பார்த்தோமா இல்லையா? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா பணிவிடை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 5 செய்திகளை இதுக்கு முன்னால் பார்த்துருக்குறோம். ஆறாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனைவி கணவனுடைய வீட்டையும் அந்த வீட்டுடைய பொருள்களையும் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும். புரிஞ்சா? மனைவியுடைய வேலை என்பது பாதுகாவலர். கணவன் உழைத்து பொருளீட்டு கொண்டு மனைவியிட்ட கொடுப்பான். அதை பாதுகாப்பது என்பது மனைவியின் கடமை அப்படிங்கிறத குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆனில் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் சாலிஹான பெண்களை பற்றி பேசுகிற போது அல்லாஹ் பேசுகிறான். ஃபசாலிஹாத்து கானிதாத்துன் என்று சொல்லிவிட்டு கணவனுக்கு கட்டுப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த கடமையாக ஹாஃபிலாத்துன் அவர்கள் பாதுகாப்பார்கள். தெரியும் உங்களுக்கு, ஹாஃபில் தொழு வைக்கிறாங்கல்ல, ஹாஃபிஸ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஹாஃபில் என்று சொன்னால் குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவர். ஹாஃபிலா என்று சொன்னால் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பெண் என்று பொருள். இந்த ஹாஃபிலாவுடைய பன்மை தான் ஹாஃபிலாத். ஹாஃபிலாத் அவ சாலிஹான பெண்கள், சொர்க்கத்துக்குரிய பெண்கள் யார் என்று சொன்னால் ஹாஃபிலாத்துகளாக இருப்பார்கள். ஹாஃபிலாத்துகள் என்று சொன்னால் தன்னையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய நகை நட்டிருக்கா இல்லையா அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வீட்டுடைய பணம் இருக்கும், பணத்தை பாதுகாக்கணும், பத்திரத்தை பாதுகாக்கணும், பொருட்களை பாதுகாக்கணும். அப்போ ஆணை பொறுத்தவரை, கணவனை பொறுத்தவரை ஆடி ஓடி போய் பொருளீட்டி கொண்டு வருவான். அந்த பொருளீட்டுவது என்பது கணவனின் கடமை. ஈட்டப்பட்ட பொருளை வீட்டில் கொடுத்து வைக்கிறாங்கல்ல, அப்போ வீட்டில் கொடுத்து வைக்கும் போது அதை பாதுகாப்பது என்பது யாருடைய கடமை? மனைவியின் கடமை. இது 6வது கடமை. ஒரு பெண் என்பவள் ஹாஃபிலாத்துகளாக பாதுகாக்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறத குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5200வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க. குல்லுக்கும் ராயின், நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது.
நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள் என்று சொல்லிவிட்டு வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆணை பொறுத்தவரை, கணவரை பொறுத்தவரை கணவன் பொறுப்புதாரி. அவன் கணவன் யார் யாருக்கு பொறுப்புதாரி என்று சொன்னால் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் யார் பொறுப்புதாரி? கணவனே பொறுப்புதாரி அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு சில பொறுப்புகள், சில கடமைகள் இருக்கிறது இல்லையா? ஒண்ணுமில்லை, உங்களுக்கு தெரியும், நரகத்தை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அப்படித்தானே? நம்மை மாத்திரமல்ல, யாரையும் சேர்த்து பாதுகாக்கணும், மனைவி மக்களையும் சேர்த்து பாதுகாக்கணும். திருமறை குர்ஆன்ல சூரத்து தஹரீம் என்று சொல்லக்கூடிய 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய மனைவி மக்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அப்ப ஒரு ஆணின் கடமை என்பது பெண்ணுடைய அவங்க இழுவையில போயிடக்கூடாது, புரிஞ்சா? அப்ப கடிவாளத்தை யார் வச்சுக்கிறனே? ஆணுதான் கடிவாளத்தை வச்சுக்கிறனே. ஆண் கடிவாளத்தை வைத்து கொண்டு நரகத்தை விட்டு உன்னையும் பாதுகாத்துக்க, ஓ மனைவி மக்கள் என்ன செஞ்சுக்க, பாதுகாத்துக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, அதாவது இந்த கடமை இருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி கடமை இருப்பது போன்று மனைவிக்கும் சில கடமை இருக்கிறது. என்ன கடமை? வல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி, ஒரு மனைவி என்பவள் ராஇயா, அவள் பொறுப்புதாரி. எதற்கு பொறுப்புதாரி? அலா பைத்தி ஜௌஜிஹா, கணவனின் வீட்டுக்கு யார் பொறுப்புதாரி? கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்புதாரி மனைவியே பொறுப்புதாரி, மனைவியே பாதுகாக்க வேண்டும். வீட்டுக்கு மாத்திரமல்ல, வலதிஹி, பிள்ளைகளுக்கு யாரு தான் பொறுப்புதாரி? மனைவி தான் பொறுப்புதாரி, மனைவி தான் பாதுகாக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இது எத்தனாவது கடமை? 6வது. ஒரு பெண் என்பவள் ஹாஃபிலாத்துகளாக பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கணும், இது 6வது கடமை. 7வது கடமை என்னன்னு சொன்னா, மனைவி என்பவள் நன்றி விசுவாசம் உள்ளவளாக இருக்க வேண்டும். யாருக்கு? கணவனுக்கு. கணவனுக்கு நன்றி விசுவாசம் உள்ளவளாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய 7வது கடமை. 7வது கடமை. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5198வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்கல்ல, அப்ப சொர்க்கம் நரகம் எல்லாம் காட்டப்பட்டதா இல்லையா? அப்ப சொர்க்கத்தை பார்க்கறாங்க. சொர்க்கத்தை பார்த்து போட்டு கீழே வந்து சொல்லுவாங்க சஹாபாக்கள்கிட்ட, அத்தலஅத்து ஃபில் ஜன்னதி, எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது, நான் சொர்க்கத்தை பார்த்தேன். ஃபரைது அஹ்லஹா அல் ஃபுகரா, சொர்க்கத்தில் அதிகமானவர்களாக யார் இருந்தார்கள் என்று சொன்னால் ஃபகீர்களே, ஏழைகளே சொர்க்கத்தில் அதிகமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு வத்தலஅத்து ஃபில் நார், நரகமும் எனக்கு காட்டப்பட்டது, நரகமும் எனக்கு காட்டப்பட்டது. ஃபரைது அக்ஸர் அஹ்லிஹா அன்னிசா, நரகத்தில் அதிகமாக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் யாராக இருந்தார்கள்? பெண்களாகவே இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க, லிமா யா ரசூலல்லாஹ், ஏன் ரசூலா நரகத்துல பெண்கள் அதிகமா இருந்தாங்க அப்படின்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பி குஃப்ரிஹின்ன, அவர்களுடைய நன்றி கெட்டத்தனத்தின் காரணத்தால் நரகத்தில் அதிகமா பெண்கள் போறாங்கல்ல, இருக்கிறாங்கல்ல, அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பி குஃப்ரிஹின்ன, அவர்களின் நன்றி கெட்டத்தனத்தின் காரணத்தால் நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்பார்களா? இந்த நன்றி கெட்ட தன்மைன்னு சொன்னாங்கல்ல, இது அல்லாஹ்வுக்கா நன்றி கெட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலா பதில் சொல்லுவாங்க, யக்ஃபுர்னல் அஷீர், யாருக்கு? அஷீர் என்று சொன்னால் கணவன், அஷீர் என்று சொன்னால் கணவன், கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக அந்த பெண்கள் இருப்பார்கள். அந்த பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பெண்களாக இருப்பாங்கன்னு சொன்னா, தேவையை கேட்பாங்க, கேட்கும் போது முடிஞ்ச அளவு கணவன் என்ன செய்வான்? வாங்கி கொடுப்பான், தேவையை பூர்த்தி செய்வான், எல்லா விதமான உதவிகளையும் செய்வான். ஓரிரு கட்டத்தில்
அவள் கேட்கக்கூடியதை வாங்கி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், தேவையை பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால், அவர்கள் சொல்வார்கள், மாராய்த்து மின்க ஹைரன் கத்து, உன்னைய கல்யாணம் முடிச்சு நான் எதையும் அனுபவிக்கல, புரிஞ்சா, எந்த ஹைரை என்ன செய்யல, அனுபவிக்கல அப்படின்னு அவங்க நன்றி கெட்டத்தனமா பேசிடுவாங்க. இது பெண்களின் இரையச்சமில்லாத பெண்களின் இயல்பாக இருக்கிறது. அப்ப இரையச்சமில்லாத பெண்களுடைய இயல்பு என்பது கணவனுக்கு நன்றி கெட்டத்தனம் என்ற காரணத்தால எங்கே போயிட்டாங்க, நரகத்துக்கு போயிட்டாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய எத்தனாவது கடமை? 7வது கடமை. நன்றி விசுவாசம் காட்டணும், நன்றி விசுவாசமா நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது 7வது கடமை. 8வது கடமை என்ன என்று சொன்னால், கணவனுக்கு கஷ்டம் என்று வருகிற போது ஆறுதலாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு கஷ்டமான சமயத்துல கணவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், கணவனுக்கு ஆறுதல் சொல்லணும், கணவனுக்கு வழிகாட்டணும். அந்த கஷ்டத்தை என்ன செய்யணும், மனைவி நீக்கணும். ஆறுதலாக நடப்பது மாத்திரமல்லாமல் அந்த கஷ்டத்தை மனைவி நீக்கணும் அப்படிங்கிறது மனைவியின் மீது 8வது கடமை. உதாரணமாக இந்த ஹதீஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். புகாரில 3வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா கோயில் இருந்தாங்கல்ல, முதல் வஹி வந்துச்சுல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கல்ல. அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் உருவத்தில்? பொதுவாக ஒரு மனிதர் உருவத்தில் வருவார்கள், ஒரு சஹாபியின் உருவத்தில் வருவார்கள். எந்த சஹாபி உருவத்தில் வருவாங்க? திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு. புரிஞ்சா? அந்த திஹியாங்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க உருவத்தில் தான் யார் வருது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வருவார்கள். ஆனால் முதல் தடவை வந்தாங்கல்ல, ஹிரா கோயில ஃபர்ஸ்டா வந்தாங்கல்ல, அப்ப சஹாபியின் உருவத்தில் வரவில்லை. யார் உருவத்தில் வந்தாங்க? அவங்களுக்குரிய உருவத்திலே வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், மலக்குமார்களுக்கு ரெக்கைகள் இருக்கும் இல்லையா? நமக்கெல்லாம் 2 கைகள் இருக்கு. மலக்குமார்களுக்கு ரெக்கைகள் என்று சொன்னால் 2 ரெக்கையா இருக்கு. எல்லாம் சமமா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வே சொல்றான், சில பேருக்கு மஸ்னா வ சுலாச ஒரு உலி அஜ்னிஹத்தின், மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். உலி அஜ்னிஹா, அவர்கள் எல்லாம் ரெக்கைகளை உடையவர்கள். சில பேருக்கு மசனாவா இருக்கு. மசனானா என்ன? 2. சில பேருக்கு 3 இருக்கு, சில பேருக்கு 4 இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப எல்லா மலக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரெக்கைகள் பல ரெக்கைகள் இருக்கு. அதிகமான ரெக்கைகள் யாருக்கு என்று சொன்னால் யாருக்கு இருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எத்தனை ரெக்கைகள்? 600 ரெக்கைகள் இருக்கு. அந்த 600 ரெக்கைகளோடு இறங்குறாங்க ஹிரா கோயில. பார்த்தா வானத்தை எட்டி பார்த்தா தலை வானத்துல முற்ற மாதிரி இருக்குது. பார்த்துட்டு ரசூல்லா பயந்துடுறாங்க. அப்ப முஹம்மதாக இருக்கிறாங்க இல்லையா? பயந்துடுறாங்க. இக்ரா இக்ரா அப்படின்ட்டாங்க. மா நபி காரி, எனக்கு ஓத தெரியாது அப்படின்ட்டாங்க. திருப்பி இக்ராண்டாங்க, ஓத தெரியாது அப்படின்ட்டாங்க. 3வது தடவை இக்ராண்டாங்க, ஓத தெரியாதுன்னு உடனேயுமே ஒரு கட்டி பிடிச்சி ஒரு இருக்கிறாங்க சரியா? அந்த பிரம்மாண்டமான அந்த உருவத்தில் வந்தவர் தனியா வச்சுக்கிட்டு பிடிச்சி இருக்கிறவனையும் ரசூல் சசம் மிரண்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் இக்ராங்கிற அந்த 6 ஆயத்து வந்துச்சு. அதை ஓதிப்புட்டு அப்பெல்லாம் வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நம்ம ரசூலுல்லாஹ் ஆகிட்டோம். இது வஹி, இதெல்லாம் தெரியாது. பயந்துக்கிட்டு ஓடி ஹதீஜா நாயிட்ட வர்றாங்க. என்ன சொன்னாங்க? ஜம்மிலூனி ஜம்மிலூனி, போர்த்துங்கள் போர்த்துங்கள் அப்படின்ட்டாங்க. ஹதீஜானாக என்ன ஏதுன்னா கேட்கல. வீட்டில் வச்சு என்ன பண்ணாங்க? போத்தி விட்டாங்க. நம்ம மனைவியெல்லாம் என்னங்க என்னாச்சு என்ன ஏது 1000 கேள்வி கேட்டுப்பட்டு செய்வாங்க. ஆனா ஹதீஜா நாய் கேள்விலாம் கேட்கல. முதல்ல போத்தி விடுறாங்க, ஆசுவாசப்படுத்துறாங்க, ஆறுதல் சொல்றாங்க, செய்ய வேண்டிய ஹிதுமத்தை பண்றாங்க. பண்ணி ஓரளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார்மலுக்கு வந்துட்ட பிறகு என்னாச்சுங்கிறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, வல்லாஹி ஹஷீத்து அலா நஃப்சி, லக்கது ஹஷீத்து அலா நஃப்சி, நான் பயப்படுறேன் மௌத்தா போயிருவேன்னு சொல்லிட்டு. நான் பயப்படுறேன் மௌத்தாவே போயிருவேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, இப்படி சொன்னாரு, இப்படி இருந்தாரு, கட்டி பிடிச்சாரு, முடிஞ்சிச்சு, நான் மௌத்தா போயிருவேன்னு பயப்படுறேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயிட சொல்றாங்க. அப்பதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பதஷ்டத்துல ரசூல்லா இருந்தாங்கல்ல, அந்த பதஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்தாமல் சொல்லுவாங்க, வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். ஏன் என்று சொன்னால், இன்னக தஸிலு ரஹிம
வதஹ்மிலுல் கல்ல வதக்ரி லைஃப. ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகள் இருக்கா இல்லையா? நீங்கள் ஏன் என்று சொன்னால் உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்த காரணத்தால், உறவினர்களை நீங்கள் பேணி வாழ்ந்த காரணத்தால், ஏழை எளிய மக்களுக்காகவே நீங்கள் உழைத்த காரணத்தால், ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய காரணத்தால், பிறரின் கஷ்டத்தை வதஹ்மிலுல் கல்ல, வதஹ்மிலுல் கல்ல, கல்லுண்டா கல்லு, கல்லுண்டா என்ன நெசமா கல்லு, இந்த கல்லுக்கிறோம் இல்லையா, கல்லுண்டா வெயிட்டான பொருள், அதான கல்லு, அரபி வார்த்தை புரிஞ்சா? வதஹ்மிலுல் கல்ல, நீங்கள் சுமைகளை சுமக்கக்கூடியவர். அடுத்த ஆளுடைய சுமைய யார் சுமக்கிறிய? நீங்க சுமக்கிறிய. அவங்க கஷ்டத்தை நீங்க சுமக்கிறிய, அவங்க தேவையை நீங்க பூர்த்தி பண்றீங்க. நீங்க மக்களுக்கெல்லாம் சலாம் சொல்றீங்க. உங்களை மாதிரியான மக்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கஷ்டம் வந்துடாது, கேவலப்படுத்த மாட்டான் அப்படின்னு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு, இது என்னமோ ஒரு செய்தி மாதிரி இருக்குது, இந்த வேதங்களை படிச்ச இங்க சின்ன வாப்பா இருக்கார்ல வரக்கா, அவர்கிட்ட கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போனாங்கல்ல, அவர் தான் சொன்னாரு, இது நபி வந்தது ஜிப்ரீல், வந்தது வஹி சொன்னாங்கன்னு இருக்குது. அப்ப அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கஷ்டம் என்று வருகிற போது என்ன பண்ணாங்க? ஆறுதலாக நடந்து கொண்டார்கள், உதவிகரமாக இருந்தார்கள். இதே மாதிரி நம்ம பெண்களையும் பொறுத்தவரை என்ன செய்யணும்? கணவனுக்கு கஷ்டம் என்று வருகிற போது அந்த கஷ்ட, அதனால தான் நான் சொன்னேன், நீங்க கேட்கல செய்யல அப்படின்னு பண்ணாம என்ன பண்ணன? ஆறுதல் சொல்லணும், உதவி செய்யணும். இது மனைவி மேல 8வது கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 9வது கடமை என்ன என்று சொன்னால், ஒரு மனைவி கணவனின் வரவை அறிந்து செலவு செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? வரவை அறிஞ்சு செலவு செய்யணும். இந்த வீட்டுல அதை வாங்கிட்டாங்க, இந்த வீட்டுல இதை வாங்கிட்டாங்க, இவர் இதை வாங்கி கொடுத்தாரு, இப்படி எய்த்த வீடு அக்கம் பக்கத்து வீடு அதையெல்லாம் பார்த்து பொருள்களை கேட்கக்கூடாது. நம்ம வீட்டுக்காரருக்கு என்ன வசதி இருக்குது, என்ன வருமானம் இருக்குது, அதை பார்த்து தான் வாங்கி கேட்கணும். அதை பார்த்தா என்ன செய்யணும்? வாழணும். அப்ப ஒரு மனைவி என்பவள் கணவனுடைய வரவை அறிந்து என்ன செய்யணும்? வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. உதாரணமாக ஒரு ஹதீஸ இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 3705வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்கல்ல, ஹிஜ்ரத் பண்ணி வந்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கணவரும் சேர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க? கஷ்டப்படுறாங்க. அந்த திருகையை அரைச்சு கையெல்லாம் என்ன செய்து ஃபாத்திமா நாய்க்கு வலிக்குது. அப்ப ஒரு போருக்கு பிறகு கைதிகள் இருப்பாங்கல்ல, அந்த அடிமைகளாக, அந்த அடிமைகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தா ஃபாத்திமா நாய் நினைக்கிறாங்க, நமக்கு வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த அடிமைகளை கொடுத்து ரசூலுல்லாஹ் பல பேருக்கு உதவி செய்வாங்க, அடிமைகளோடு வந்திருக்கிறாங்க, நம்ம போய் ஒரு வேலைக்காரவங்க புரிஞ்சா? அடிமைகள்லாம் என்ன காலத்துல என்ன? ஒரு வேலைக்காரவங்களை கேட்கலாம், கேட்டா ரசூலுல்லாஹ் நம்ம வாப்பா தருவாங்க, நமக்கு உதவியா இருக்கேன் என்ற அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நேரா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இல்ல, ஆயிஷா நாயகி தான் இருந்தாங்க. ஆயிஷா நாயிட்ட எங்க வாப்பா வெளியே போயிட்டாங்களோ அப்படின்னு கேட்டுவிட்டு, நான் இதுக்காகத்தான் வந்தேன், ரொம்ப கஷ்டமா இருக்குது, என் கஷ்டத்தை நீக்குவாங்க, என்னமாச்சு உதவி செய்வாங்க, இந்த வேலைக்காரவங்களை தந்து உதவுவாங்க, அதுக்காகத்தான் வந்த, வாப்பா இல்ல, வந்தா நான் வந்துட்டு போன, இதுக்காகத்தான் வந்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொல்லிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா நாயகி வந்து சொன்ன செய்திகளை எல்லாம் சொல்றாங்க. சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா மக வீட்டுக்கு போவாங்க. யார் மக? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நேரா மக வீட்டுக்கு போறாங்க. மக வீட்டுக்கு போனா மகனும் மருமகனும் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு நடுவுல போய் உட்காருவாங்க. இங்கிட்டு வந்து மகள், இங்கிட்டு யாரு? மருமகன். 2 பேருக்கு நடுவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்காருவாங்க. உட்கார்ந்து சொல்லுவாங்க 2 பேர்கிட்டையும், நீங்க வந்தது நான் கேள்விப்பட்டேன், என்ன நோக்கத்துக்காக வந்தீங்க நான் கேள்விப்பட்டேன், எல்லாம் சொல்லி போட்டு கேட்பாங்க. அலா உஅல்லிமுகுமா கைரன் மிம்மா சஅல்துமூமா நீ, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை அறிவிக்கட்டுமா? என்ன செய்தி அறிவிக்கட்டுமா? நீங்க என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சீங்கல்ல, அந்த கோரிக்கையை விட ஹைரான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு வேலைக்காரவங்களை கேட்டாங்க, வேலைக்காரரை விட ஹைர நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னு கேட்டுவிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு வேலைக்காரவங்களை நான் தர்றதை விட, ரசூலை கையில வச்சுக்கிறாங்க, நடத்த கொடுக்க முடியும்,
மக மேல உயிரே வச்சிருந்தாங்க, அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. சொல்றாங்க, நான் வேலைக்காரவங்களை தர்றதை விட நீங்க 2 பேரும் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் டெய்லி தூங்குறதுக்கு முன்னால என்ன சொல்லுங்கள் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று 33 முறை சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 முறை சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் என்று 34 முறை சொல்லுங்கள். டெய்லி நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் இதுகளை சொல்லி நீங்கள் தூங்கினால், ஹுவ கைருன் லக்குமா, அந்த 2ம் உங்களுக்கு அந்த தஸ்பீஹாத்துகள் உங்கள் 2 பேருக்கும் மிகச் சிறந்ததாக இருக்கும். புரிஞ்சா? எதை விட ஹைர் என்று சொன்னால், மின் ஹாதிமின், என்னட்ட ஹாதிம கேட்கறீங்கல்ல, வேலைக்காரவங்களை கேட்கறீங்கல்ல, அந்த வேலைக்காரவங்க உங்களுக்கு உதவி செய்வார்ல, அந்த ஹாதிமுடைய பணிவிடையை விட நீங்க இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொல்லிவிட்டு தூங்குவது என்பது உங்களுடைய பணி சுமையை அல்லாஹ் குறைப்பான். உடல் ரீதியான கஷ்டத்தையும் குறைப்பான், உள்ளம் ரீதியான கஷ்டத்தை என்ன செய்வான்? அல்லாஹ் குறைப்பான். அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேருக்கும் சொன்னாங்க என்ற ஹதீஸ் இருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப ஃபாத்திமா நாயகி கேட்டும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல? கொடுக்கல. அதையும் தாண்டி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கஷ்டத்தோடு கணவனுடைய வருமானத்தை அறிஞ்சு என்ன பண்ணாங்க? வாழ்க்கையை ஓட்டினாங்க. ஹதீஸ் வருது. அதே மாதிரி பாத்தியலாக்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய மகள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, பெரிய சஹாபி. ஆயிஷா நாயுடைய அக்கா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்க்கறாங்க, பக்கத்தில் ஒரு பல கிலோமீட்டருக்கு தாண்டி ஒரு தோட்டம், பேரிச்ச தோட்டம் இருக்கிறது. அங்கே போவாங்க. போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பேரிச்ச கொட்டைகளாக புறக்குவாங்க. அந்த பேரிச்ச கொட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை புறக்கி ஒரு மூட்டையா தூக்கிட்டு வர்றாங்க. மூட்டையா தூக்கிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் இடையில வருவாங்க. என்னம்மா அப்படி கேட்பாங்க. கேட்ட, யார் ரசூலுல்லாஹ், வறுமை எங்களை வாட்டுகிறது, இந்த பேரிச்சங்கொட்டையை நான் புறக்கிட்டு வர்றேன், இதை வச்சு நான் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, இந்த பேரிச்சங்கொட்டையை அப்படியே சப்பிட்டு கீழே போட்டுருவோம். அதில் கொஞ்சோன்னு இனிப்பு இருக்கு பத்தியல, எங்களுடைய பசி அதுதான் போக்கும், வேற வழி எங்களுக்கு இல்லை. அந்த பேரிச்சங்கொட்டை அந்த இருக்கு பத்தியலா, அதை தூக்கி வாயில போடுவோம். கொஞ்சோடு இனிப்பு இருக்கும், அந்த இனிப்பின் மூலமா எல்லாம் எங்களுக்கு என்ன செய்வான்? அதான் எங்களுக்கு ரிஸ்க்கு, அதான் எங்களுக்கு பரக்கத்து, அதான் எங்க பசியை நீக்குது. இப்படித்தான் எங்க லைஃப் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் நாங்க சப்பிட்ட பிறகு உள்ள கொட்டை இருக்கு பத்தியலா, அந்த கொட்டையை அரைச்சி ஒட்டகத்துக்கு நாங்க தீனியா கொடுக்கறேன் அப்படிங்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, இறங்கி அவங்கள்ட்ட ஆயிஷா அஸ்மாட்ட, ஏர்மானி ஒட்டகத்துல நீ மேலே ஏறு, நான் உன்னைய கொண்டு போய் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு வீட்டில் போய் விட்டுடுறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்தை என்ன செய்வாங்க, அதை கேட்டு உட்கார வைப்பாங்க. அஸ்மா நாயகி சொல்லுவாங்க, யார சொல்லலாம், எனக்கு சங்கட்டமா இருக்குது, கூச்சமா இருக்குது, மட்டுமல்லாமல் நீங்கள் என்னை விட மிக உயர்ந்தவர், நீங்கள் தான் ஒட்டகத்தில் சவாரி செய்ய வேண்டுமே தவிர நான் நடந்து மூட்டையை தூக்கிட்டு வர பரவாயில்ல, இதான் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நசீபு அப்படின்னு சொன்னா, இந்த நசீபை நான் பொருந்திக்கிறேன், இந்த வருமானத்தை நான் பொருந்திக்கிறேன், இதுக்கு பகரமா எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரட்டேன் என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கணவனுடைய அந்த வருமானம், அந்த கஷ்டத்தை பொருந்தி என்ன பண்ணாங்க, வாழ்க்கை நடத்தினாங்க என்றெல்லாம் புகாரி உள்பட பல்வேறு முஹத்திதுகள் இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, என்ன செய்யணும், கணவனுடைய அவங்க எவ்வளோ பெரிய சஹாபி இல்லையா, எவ்வளோ பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல்ல, அந்த ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது அம்புட்டு உதவி யார் செஞ்சது? அஸ்மா நாயகி தான் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய பெண்மணி வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டாங்க, கணவனுடைய அந்த வரவு அறிஞ்சு செலவு செஞ்சாங்க. இது 9வது. இது மாதிரி என்ன செய்யணும், நமக்கு அல்லாஹ் பரக்கத்தை நமக்கு கொடுக்கட்டும், அல்லாஹ் பரக்கத்தை தரட்டும். ஒருவேளை சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த சிரமத்தை பெண்கள் சகிச்சுக்கிறணும், சமாளிச்சுக்கிறணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 9வது கடமை. 10வது கடமையை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது பெண்களுக்கு மட்டும் இது கடமை அல்ல, ஆண்களுக்கும் சேர்த்து கடமை. என்னன்னு சொன்னா, குறைகளை மறைக்க வேண்டும். புரிஞ்சா? அவங்க குறைய நம்ம மறைக்கணும், நம்ம குறைய அவங்க மறைக்கணும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயத்து சூரத்துல் பக்கராவுடைய 187வது ஆயத்து, ஹுன்ன லிபாசுல்லக்கும் வன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. அதாவது கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி யாரு, கணவனுக்கு ஆடை. நம்ம கல்யாணத்தில் நகமும் சதையை போன்று சொல்லுவாங்கல்ல, கண்ணும் இமையை போன்றுவாங்கல்ல, அல்லாஹ் நகம் சதை என்று பேசவில்லை,
கண்ணும் இமையும் என்று பேசவில்லை. அல்லாஹ் இப்படி ஒப்பிடுறான், ஆடைகளை போன்றே நீங்க அவருக்கு ஆடையாக அவங்க உங்களுக்கு ஆடையா இருக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் ஆடைன்னு சொல்றா அப்படின்னு சொன்னா, ஆடை என்ன செய்யும்? ஒன்னு அலங்காரமாக. ஆடை என்பது ஒரு மனுஷனை அழகுபடுத்தும் இல்லையா? நம்ம சொல்றோம் ஆடை பாதி ஆள் பாதி, ஆள் பாதி ஆடை பாதிங்கிறோம். ஆடை என்பது ஒரு மனிதனை அழகுபடுத்துகிறது. மட்டுமல்லாமல் இஸ்ஸத்து கண்ணியம் இருக்கு பத்தியலா, அதுக்குங்கிற அந்த ஆடையை உடுத்தனமாக்க. ஆடை என்பது ஒருவருக்கு கண்ணியத்தை தருகிறது. மட்டுமல்லாமல் கஷ்டங்களிலிருந்து ஆடை என்ன செய்கிறது? உங்களை காப்பாத்துகிறது. குளிர் அடிக்குது, என்ன செய்யணும்? போர்வை தூக்கி போத்திக்கிறோம், கஷ்டத்திலிருந்து காப்பாத்துது. வெயில் அடிக்குது, என்ன செய்யறோம்? தலையில தூக்கி ஆடையை போட்டுக்கிறோம், கஷ்டத்திலிருந்து காப்பாத்துது. அதே மாதிரி பரஸ்பரம் இருக்கனே. அதே மாதிரி ஆடை என்பது மிக முக்கியமானது, குறைகளை மறைக்கிறது. அப்படித்தானே? ஒரு பேச்சுக்கு இந்த இடத்துல ஒரு புண்ணுன்னு வைக்கிறேன், இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்ல வர்றேன், ஒரு புண்ணு, ஒரு தழும்பு, ஒரு அடையாளம் அப்படின்ட்டு சொன்னா, இப்படி இப்படி போட்டேன்னு வைக்கல, அப்பெல்லாம் தெரியாது, சூப்பரா தெரியும். புரிஞ்சா? திறந்து பார்த்தா தான் தெரியுமே தவிர இந்த மாதிரி தெரியாது. அப்ப ஆடை என்பது குறைகளை எப்படி மறைக்கிறதோ அது மாதிரி கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்று சொன்னால் மனைவியின் குறையை கணவன் மறைக்க வேண்டும். புரிஞ்சா? அதே மாதிரி அவங்க என்ன செய்யணும்? நம்ம குறைய மறைக்கணும். ஏன்னா மனுஷனை பொறுத்தளவு இந்த குறைகளை யார் தெரியுமா கரெக்டா கண்டுபிடிக்க முடியும்? யாருக்கு தெரியும்? கணவன் மனைவி. மற்றவங்களுக்கெல்லாம் பெருசா தெரியாது. நம்மளை பத்தி முழுசாக அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நம்மளை பத்தி முழுசா தெரிகிற ஒன்னே கணவனை பற்றி மனைவி அறிவார்கள், மனைவியை பற்றி கணவன் அறிவார். அப்ப குறை என்று எல்லாத்திலையும் குறை இல்லாத மனுஷனே கிடையாது. இல்லை என்கிட்ட குறையே இல்லைன்னு சொன்னா பொய் சொல்றாரு. புரிஞ்சா? எல்லார்ட்டையுமே குறை இருக்கதான் செய்யும். அதனால குறைகளை பரஸ்பரம் மறைக்க வேண்டும். புரிஞ்சா? நம்மளும் மறைக்கணும், அவங்க என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு நம்ம வெளியே ஆபீஸுக்கு போனவனையும் கடைக்கு போனவனையும் போனை போட்டு அவங்க அம்மாவுக்கோ அது அக்கா தங்கச்சிக்கோ அல்லது தோழிகளுக்கோ இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு, இப்படி செய்கிறாரு என்றெல்லாம் குறை சொல்வது என்பது ஒரு பெண்ணுடைய அழகு அல்ல. அது அவங்களும் சொல்லக்கூடாது, நம்மளும் என்ன செய்யக்கூடாது? குறைகளை சொல்லக்கூடாது, குறைகளை மறைக்கணும் என்கிற இந்த 10 பண்புகளை நாம் புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரஸ்பர உரிமைகள் கடமைகளாக எதுகளை எல்லாம் சொன்னாங்களோ அவைகளை அமல்படுத்தக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி, நான் ஏற்கனவே நேற்று சொன்னது போன்று அல்லாஹ் மறுமையில சொல்லுவான்ல, நீங்களும் உங்களுடைய மனைவி மக்களும் குடும்பத்தார்களோடு என்ன செய்யுங்கள்? சொர்க்கத்தில் நுழையுங்கள், சந்தோஷமாக அந்த சொர்க்கத்தின் இன்பங்களை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே. அந்த மாதிரி நம்மையும் பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து உயர் சொர்க்கத்தில் நம்முடைய குடும்பத்தார்களோடு நபிமார்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இது போன்று குலுகுலுண்டு இல்லையா? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், எவ்வளவு சூப்பரா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இது போன்று இதைவிட உயர்ந்த தரஜாவில் நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.